மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான். பிரபாகர மகன் சீமானனையும் பார்த்ததில்ல. இப்பத்தான பாக்குற நீ. திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. கேரளாவிலிருந்து இந்த குப்பையை கொட்டுறான். அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை. என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது. அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு வெள்ளக்காரர் இருக்கும்போது காட்டிருந்தா கூட போய் தொலைன்னு சொல்லியிருப்பான். அடிமை இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான், கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது. கடற்கரை மீட்பை இவர்களிடமிருந்து நாம் செய்ய வேண்டும். அதற்கு அந்த கல்லறைகளை அப்புறப்படுத்த வேண்டும். கடற்கரை மீட்பு இயக்கத்துக்காரர்கள் கல்லறை கட்டி படுத்திருக்காங்க. இந்த திராவிடங்க இருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த சண்டாளன்னு பாட்டை விட இப்ப பரபரப்பா இருப்பாங்க. பாரதிய பேசுறாப்படியா. இது பாருங்க, ஒரு பக்கம் பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம். பெரியார்னு நம்ம சொல்ல கோவிச்சுப்பாங்க. ஈவேரான்னு சொல்லிருங்களேன். எப்படி நீங்கள் பெற சொல்லலாம்? எப்படின்னா எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லுவீங்க? Tell me. எங்கள் தலைவரை எப்படி சொல்லுவீங்க? மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா? எங்களைப் போல தேசிய தலைவர் பிரபாகரன் அது வேண்டாம். தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவீங்களா? பிரபாகரன் தானே சொல்லுவீங்க. அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் நாங்க சொல்றோம், ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க. தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காடும். இவன் யாரு? பாப்பான். இவர் யாரு? தந்தை. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டுமிராண்டி. தமிழனை காட்டுமிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் ஒரே ஒரு இனத்தில் தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான்டா இருக்க முடியும். தெலுங்கை சனியன், மலையாளத்தை காட்டுமிராண்டி மொழி, கன்னடத்தை காட்டுமிராண்டி மொழி. எப்படி யாராவது சொல்ல முடியுமாடா? உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவன் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். பூச்சாண்டி வந்து விடுவான், திருடன் வந்து விடுவான், பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோர் ஊட்டுவதற்க அந்த பூச்சாண்டி தான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி. கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால், எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று, அவன்தான் ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன், இந்த திராவிட திருடன் தான். எப்படி இப்படி தமிழை பாடிய ஒரு திராவிடன சொல்லு. ஒண்ணும் கிடையாது. பெரியாரோட பெரிய பெரியார்லாம் எங்க முன்னோர்கள் இருக்கான்பா. அவர் பகுத்தறிவின் தந்தைங்கிற பாட்டை இருக்கான். எனக்கு அயோத்தியாச பண்டிதர். அவர் பொது உடைமைங்கிற பொது உடைமை சித்தாந்தத்தை சிங்காரவேலர் தான் கத்துக்கிட்டேன்னு பெரியாரே ஐயா பெரியாரே சொன்னது இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்கான், எனக்கு பாட்டே இருக்கான் சிங்காரவேலர். அங்க ஒரு தாத்தா இருக்கான் சிவானந்தமன். என்னடா எங்க முன்னோர்கள்ட்ட நீ குறை கண்டுட்ட? இதுதான் கொள்கை, இதுதான் அடையாளம். பெரியாரும் பேசினார், பெரியாரும் போராடினார், எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கவில்லை, கடுமையாக எதிர்க்கிறோம். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே பெரியாரும் ஒரு 100 மீட்டர் பயணம், அவ்வளவுதான்.
அவரேதான் பாதை, அவர்தான் 8 வழிச்சாலை, அவரேதான் 18 வழிச்சாலை என்றால் தம்பி மோதல் நடந்துருச்சு. பெரியாரின் கைத்தடியா, பிரபாகரனின் துப்பாக்கியா தான் சண்டைங்க. என்று வரும் என்று ஏங்கி நின்ற சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையே நீ வாழி. கலைமண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியை கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி. கலை நீக்கி தந்த களனியில் பலவாய் கனிக்காடு கண்டவன் பாரதிதாசன். இருள் சூழ்ந்திருந்த இவ்வையம் முழுதும் இளக்கதிரான இளைஞன் பாரதி. எழுந்த கதிர்முன் மானுட சாதிக்கு ரத்தம் ஊட்டியவர் பாரதிதாசன். நிலை குலைந்திருந்த நெஞ்சினை தூக்கி நில் என்று சொன்ன வல்லோன் பாரதி. நிற்க வைத்த நெஞ்சினை தட்டி நிமிர வைத்தவன் பாரதிதாசன். வகுத்தவன் முன்னோன், காத்தவன் பின்னோன். வாழ்க தமிழின காவலர் இவர்கள் என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நமக்கு பாடி தந்திருக்கிறார்கள். பாரதி பாட்டன் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவேன், பாரதியை நாங்கள் பாட்டன் என்று சொல்லவில்லை என்றால் எங்கள் பரம்பரையே பிழை என்றாகிவிடும். நேரு மாமாவாகி, காந்தி தாத்தாவாகி, சோனியா காந்தி அன்னையாகி, பெரியார் அவர்கள் தந்தையாகி, ஜெயலலிதா அவர்கள் அம்மாவாகும் போது பாரதி எங்களுக்கு பாட்டனாக கூடாதா? பாரதி எனக்கு பாட்டன். என்னுடைய தாத்தன் புரட்சி பாவலன் கனகசுப்பு ரத்தினத்திற்கு அவன் ஆசான், அவன் அப்பன். அதனால் பாரதி எனக்கு பாட்டன். தமிழ் நிலை தாழ்ந்த போது இமை திறவாமல் தமிழகம் இருந்த நிலையில் தமிழுக்கு தகும் உயர்வை தருகிற தலைவனை வேண்டி தவம் இருக்கையில் இலகு பாவலன், புலவன், இலகு பாரதி புலவன் தோன்றினான். இலகு பாரதி புலவன் தோன்றினான். அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, நீடுதுயில் நீக்க பாடிய நிலா, காடு கமலும் கவி சொற்கோ, கற்பனை ஊற்றான் கதையின் புதையல், திறம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன், நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் ஆண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன். என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன்? தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதையும் என்னவென்று சொல்வேன், என்னவென்று சொல்வேன் என்று நம்முடைய தாத்தா புரட்சி பாவலன் பாடுகிறார்.
அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, பாரதியின் படைப்புகளில் நமக்கு தந்துவிட்டு சென்றவை ஞான ரதம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. இதை தாண்டிய ஒரு ஆகப்பெரும் படைப்பை நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் கனகசுப்பு ரத்தினம் என்ற பாரதிதாசன் என்று ஐயா புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார். பாரதி ஒரு மகா கவிஞன். ஏன் அவன் மகா கவிஞன்? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அப்படி என்ன காலத்தை பாரதி உருவாக்கி விட்டான்? சுதந்திரம் அடையவில்லை, ஆனால் ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதாச்சு. சுதந்திரம் வரல, அடையல. சுதந்திரம் அடைந்துட்டோம்டாங்கிற காலத்தை உருவாக்கிட்டான். இது நடக்கும்டா. அதனாலதான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன். இவர்கள் திராவிட நாடு கேட்பதற்கு முன்பே தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாயங்கள் என்று கொம்பிடடி பாப்பான்ட்டான். பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி. இவர்கள் தமிழ்நாடுன்னு பெயர் வைப்பாங்க, அதெல்லாம் அவன் கணக்கிலே அவன் கனவுலே கிடையாது. இப்படிலாம் ஒரு கூட்டம் வரும்னு அவன் நினைச்சே பார்க்க கிடையாது. வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்ங்கிறான். அப்பெல்லாம் மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை. சொல்றான் பாருங்க, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேங்கிறான். அவனை போல ஒரு காலத்தை உருவாக்கிய கவிஞன், கால கணிதன், காலத்தை கணிக்கிற ஒரு கால ஞானி எவனும் இல்லை. அவன் ஒரு ஆகச் சிறந்த மானுடன். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, மனிதன் மானுடன் ரெண்டும் ஒரே பொருள் இருக்கிற சொற்கள் போலதான் இருக்கும். ஆனால் மனிதன் வேறு, மானுடன் வேறு. மனிதன் என்பது எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை கொண்ட ஒரு உயிர், ஒரு உடல், ஒரு மனிதனை குறிக்கிறது. ஆனால் மானுடன் என்பது ஒட்டுமொத்த மானுட குலத்தையும் குறிப்பது. பாரதி மனிதன் அல்ல, மானுடன். ஏன்? அவன் உலகம் தழுவி ஒட்டுமொத்த மானுட குலத்தையும் அன்பு கொண்டு ஆரத்தழுவி நேசித்ததாலேயே அவன் ஆக பெரும் மானுடனாக உயர்ந்து நிற்கிறான். நாட்டு மக்கள் அனைவரும் நலம் பெற்று வாழவும், நானிலத்தவர் மேனிலை எய்தவும் பாடியவன் பாரதி. உற்றார், நாட்டார், ஊரார் இவர்கள் உண்மை அறிந்து நன்மைகள் பெறச் செய்வது, நன்மைகள் பெறச் செய்வது நல்லதவம் என்போம். நல்லதவம் கண்டோம்ங்கிறான். பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியவான், புண்ணியமூர்த்திங்கிறான். பக்கத்தில் இருக்கிறவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்திங்கிறான். அதற்கு முன்பு தன்னுடைய உயிரைப் போல மற்ற உயிர்களையும் நேசிப்பவன் உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக போற்றப்படுவான் என்கிறது சிவக சிந்தாமணி. எவ்வுயிரும் என்னுயிர் என்றெண்ணி
இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்யாயோ பராபரமே என்கிறார் தாய்மானவர். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளலார் பெருமகனார். எவ்வுயிருக்கும் இறங்குதல் வேண்டும் மணிமேகலை. இந்த வழியில்தான் பாரதியினுடைய மானுடம் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்றவன் நம்முடைய பாட்டன் பாரதி. இதை தாண்டி அவனுடைய மானுடத்திற்கு சான்று வேண்டியதில்லை. அவன் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த ஒரே பாவலன் இந்த இனத்தில் பாரதி மட்டும்தான். மற்றவன்லாம் எழுதுவான் ஒன்று, பேசுவான் ஒன்று, வாழ்வான் ஒன்று. அவனுடைய நண்பர் சோமசுந்தர பாரதி நம்முடைய பாட்டனார். அவர் வீட்டுக்கு செல்கிறார். மெலிந்த உடல், கிழிந்த உடை. உள்ளே சென்று ஒரு பட்டாடை எடுத்து கொடுக்கிறார். இதை உடுத்திக்க உடுத்திக்க என்று வாங்கி கொண்டு செல்கிறான் பாரதி. மாலையில் வருகிறான். அந்த ஆடையை உடுத்தி வருவான் என்பது பாட்டன் சோமசுந்தர பாரதியினுடைய எதிர்பார்ப்பு. அந்த ஆடையிலே, அதே ஆடையிலே வருகிறான். ஆனால் சோமசுந்தர பாரதியார் என்ன எதிர்பார்த்து, எதை எதிர்பார்த்து தன்னை பார்க்கிறார் என்று தெரிகிறது. சோமு இங்கே வா என்று கூட்டிக் கொண்டு நடந்து போகிறார். தெருவிலே ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு சாலை ஓரத்திலே ஒரு பிச்சைக்காரன் படுத்திருக்கிறான். இவன் கொடுத்த உடை, அந்த பட்டாடை அவன் மேலே போர்த்தி இருக்கிறது. பார் சோமு என்று அவரை காட்டுகிறார். அந்த பட்டாடை போர்த்தி அந்த பிச்சைக்காரனை காட்டுகிறார். மக்களுக்கு மானத்தை மறைத்துக் கொள்ள ஆடை இல்லாத போது எனக்கு எதற்கப்பா இந்த பட்டு துணி என்று தன் நண்பனிடத்திலே சொன்னவன் பாரதி. சம்பளம் வாங்கி கொண்டு, ஆசிரியர் பணி சம்பளம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வரும்போது, அதற்கு முன்பு ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் தன் வீட்டின் வறுமையை சொல்லி புலம்புகிறார். மொத்த சம்பளத்தையும் கொடுத்து விட்டு நடந்து போய் விடுகிறார். வீட்டிற்கு போனால் அரிசி பருப்பு வாங்க காசு இல்லை, வீட்டு செலவுக்கு காசு இல்லை. செல்லம்மாள் யாரிடம் சொல்வதென்று தவிக்கிறார். இதை அறிந்திருந்த பக்கத்து வீட்டு இளைஞன் ராமு என்கிற இளைஞன் ஓடி போய் அந்த ரிக்ஷாக்காரரை தேடி பாரதியின் வீட்டு நிலைமையை சொல்லி, அவன் செலவழித்த போது மிச்சிருந்த 45 ரூபாயை வாங்கி கொண்டாந்து செல்லமாட்ட கொடுத்தான். பாரதி எதை பற்றியும் கவலைப்படாத, தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ கவலைப்படாத ஆக பெரும் மானுடன். மார்க்ஸ் சொல்றான்ல, ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைத்தால் அவன் மனிதன். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைத்தால் அவன் மாமனிதன் என்கிறான். தன்னை விடவும் பிறரை நேசித்ததாலேயே பாரதி ஆகப்பெரிய மானுடன். சுதந்திரம் வரல, எப்படி பாடுறான் பாருங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமாங்கிறான். கருக விட்டுருவோமா? இந்த விடுதலை பயிரை நாங்கள் தண்ணீர் விட்டா வளர்த்தோம், எங்கள் கண்ணீரால் காத்தோம்ங்கிறான். சுதந்திரம் அடைய, ஆனால் அடைந்து விட்டோம் என்று உறுதியாக நம்புகிறான். இங்கே பேசியனுடைய தம்பி சொன்னான் இல்ல, அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, நீ எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாக ஆவாய். நீ கொண்ட கொள்கையில் உறுதியா நிக்கணும். அதைத்தான் அவன் பேரப்பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம். நாங்கள் வெல்லல, ஆனால் வெல்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் என்கிறோம். வருவம், நடக்கும். எங்கள் வரலாறு நின்றார்கள், சென்றார்கள் என்றில்லை, நின்றார்கள், வென்றார்கள் என்றார்கள். இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? வழி வழியே வருகிறார் தமிழ் தலைமுறை அவன் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் தான்.
எப்படி பாடுறாம? நெஞ்சமெல்லாம் நெய்யாக உயிருள் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவுளமோ. சுதந்திரத்தை பாடிட்டு வர. நெஞ்சமெல்லாம் நெய்யாக உயிருள் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவிளமோ. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னே வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ. அதை விட்டுருவோமா, தொலைய விட்டுருவோமாங்கிற. இதே நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா பாரதி? இதெல்லாம் என்ன கேட்கிறான்ல, இறங்கி அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொல்றான், நடக்குமா சொல்றான். சத்தியமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாகுமோ பொய்யாமோங்கிற. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ. சத்தியமே வெல்லும்னு நம்ம சான்றோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா போயிருமாடா? அதே மொழியை என் தலைவன் என்று சொல்றார். தம்பி, நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். சத்தியத்தின் மக்கள் ஒரு நாள் உறுதியாக வெல்வம்ங்கிறது. பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோங்கிறான். இந்த திருட்டு பயல்க வந்து இந்த வளத்தை கொள்ளையடித்து கொண்டு போவார்கள் என்று அன்றே பாடுறான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோங்கிறான். அப்படின்னா சக்கரையாடா உயிர் போன போகிறான் மயிருன்றான். பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா, அவன் தமிழை பாடலடா, அவனே தமிழ்டா, அவனே தமிழ். என்ன தலைப்புன்னு வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு வச்சது நான் தான். சீப்பாதித்தனார பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான், பிரபாகர மகன் சீமானனையும் பார்த்ததில்ல. இப்பத்தான பாக்குற நீ. திணறிட்டில நீ. உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுத்தி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாது. நீ என்ன கொம்பன் ஒன்னும் கிடையாது, ஒரு சுண்டக்கார். திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. கேரளாவிலிருந்து இந்த குப்பையை கொட்டுறான், அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை. மக்கிய குப்பை. என் நாட குப்பை மேடாக்குறான், என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது. சிறந்த மானுடன் பாரதி, ஆகப்பெரும் உயிர்மை நேயன் பாரதி. இங்கே பேசியவர்கள்லாம் குறிப்பிட்டார்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்ங்கிறார். அவன் அப்படி பாடிட்டு போகல. வீட்டில் அரிசி இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு வேளை சமைக்கத்தான் இருக்கு, சமைச்சாதான் சாப்பாடு. செல்லம்மா வெளியில போயிடுச்சு, வரல, போய் அரிசி எடுத்து வந்து சிட்டுக்குருவிக்கு போட்டு போயிட்டான். அவனை போல ஒரு உயிர்மை நேயன். ஏன் மரபு, தமிழன் மரபுடா, தமிழன் மரபு. உயிர்மை நேயர்கள் தமிழர்கள்.
நாங்கள் சொல்றான்ல, புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் கேளு. காரணம் என்ன? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியன்கிறான். உலகம் தழுவி நேசித்து நின்ற ஓரினம், உலக உயிர்களை தன்னுயிராக நேசித்து நின்ற பேரினம் தமிழ் பேரினம். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்றில்லை, எல்லா உயிருக்கும். பாகு துண்டு பல் உறவுகள் கிடையாது, பல் உயிர்கள். தமிழன் வேதம் கற்பிக்குது. தமிழனுடைய மாண்பே உயிர்மை நேயம்தான். அந்த வழியில் வந்த பாரதி காக்கை குருவி எங்கள் சாதின்பார். பாரதி இவருக்கு பரிதிமா கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை கொண்ட ஒருவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பரிதிமா கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். கால் செருப்பு கூடலாம் ஊர் ஊராக தெரு தெருவாக நடந்து சங்க இலக்கிய சுவடிகளை சேமித்து வைத்தவர் உவே சாமிநாதர் தமிழ் தாத்தா. பரிதிமா கலைஞர் யார்? தனித்தமிழ் அடிகளார். நம்முடைய தாத்தா மறைமலை அடிகளின் குரு. நீ ஆங்கிலங்களவாம பேச வருதா? சமஸ்கிருதங்க தெரியும் மொழிகளவாமல் பேச வருதா? ஆனா தூய தமிழிலே பேசிய ஒருவன் நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளார். அவருடைய குருநாதர் ஆசான் பரிதிமா கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரி. இவர்களை தாண்டிய தமிழன் எவன் உண்டு? எவன் உண்டு? வெண்ணிலா கூட பேசினார்கள். பாரதி ஒரு பெண்ணியவாதி, தையலை உயர்வு செய்கிறார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவம்ங்கிறார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கு மத்து பொதுவில் வைப்போம்ட்டான். பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு. அவ கற்பு கற்பு கற்புடையவளா? அவ கற்பும் கற்பு கட்டவள், இது எது கட்டவள்? இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல. பெண்ணுக்கு மட்டும்தான் கற்புக்குங்க. இங்க என்ன சொல்றான்? அப்பவே எப்ப சொல்றான்? கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வைப்போம்ட்டான். ரெண்டு பேருக்கும் ஒண்ணுடா. ஆணுக்கும் கற்பு இருக்கு, பெண்ணுக்கும் கற்பு இருக்கு, வைடான்ட்டான். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளுவோங்கிறான். தள்ளி மிதித்துடுவோங்கிறான். தூக்கி போட்டு மிதிடாங்கிறான். விருப்பம் இல்லாத பெண்ணை ஒருவனுக்கு கட்டி வைக்கிற கொடுமை ஒளிடாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை என்று கும்மி அடிங்கிறான். இளைப்பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கிறான். அதனாலதான் அவன் யார்? காலத்தை உருவாக்கியவன். அவன் இங்க பேசுற 50 விழுக்காடு, அவன் 100 விழுக்காடு சமம். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் கோட்பாடாக கொண்டான். பாரதியின் பேர் என்ன சொல்றான்? ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவன் எங்கள் தலைவன். அதைத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த பெரும்பாவலனினுடைய வழிவந்த புரட்சி பாவலன் சொல்ற பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே. ஊமை என்று பெண்ணை நீ கருதுவீரேனால் என்று கூறுவீரானால் உள்ளடங்கும் ஊமையின் நிலைதான் ஆமையின் நிலைதான் ஆடவர்க்கும். ஊமை என்று நீ பெண்ணை நினைச்சுக்கிட்டு இருந்தீனா உள்ள அடங்கும் ஓட்டுக்குள்ளவை குறுகும் ஆமையின் நிலைதாண்டா ஆடவர்க்கும் புரட்சி பாவலன். என்னென்ன நினைக்கிற? வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான். வீர சுதந்திரம் வேண்டி நின்றவர் வேறொன்று கொள்வாரோன்னா அதை அவன் பேரன் சொல்றான். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுங்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி என்னடா செய்யுங்கிறான். கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த? அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு?
சொல்லு, உன் கட்சியில் இப்போ இந்த 26ல் எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பேன் சொல்லு. நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன், பாரதியின் பேரன் கொடுப்பேன், பாவேந்தனுடைய பேரன் கொடுப்பேன், பிரபாகரனின் மகன் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்குவேன்னு சொல்லு, என்ன கொடுப்ப? இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் தொடங்கணும்ல. அது ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம், அது கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கும்ல. நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவ? அவன் ஒரு பெண்ணுரிமைவாதி, அவன் ஒரு மானுடன், அவன் ஒரு தனி உலகம். அவன் ஒரு தனி உலகம். என் தம்பி கார்த்திகை செல்வன் சொல்ற மாதிரி அவன் அன்றைய அரக்கிருக்கேன், இன்றைய அரக்கிருக்கேன். நாங்க பேசுறதெல்லாம் என்னத்தையோ பேசி திராப்ல, இது அப்படிங்கிறாப்ல, அப்படி பண்ணிடுவோம்ன்றாப்ல. எவன் கேட்டான்? எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார், பசும்பன் முத்துராமலிங்க தேவர்னு ஒரு தாத்தா. அவர் பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள்னாரு. முன்னாடி வந்திருந்த என்ன நினைச்சிருப்பா, ஏதோ பேசியிருக்காப்ல. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள், விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் சொல்லும் போது ஏதோ நினைச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. காரணம் கால ஞானம். கால ஞானம் இதுதான் நடக்கும். அதுபோல கணித்தவன் பாரதி. மாநிலம் பிரிக்கப்படல, மாநில தாயை வணங்குதும் என்பான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, பாடிட்டான். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வாயுது காதினிலேங்கிறான். இங்க ஒருத்தர் ஐயா பெரியார் அவர்கள் செந்தமிழ் நாடு என்னும் போதிலே வெங்காயம் வாயுது காதினிலே அப்படின்னு. வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன பாய்? மளிகை மண்டியில வெங்காய வித்தவங்களுக்கு வேற என்ன பாய்? சகிக்கல, பொறுக்கல. எங்கள் தந்தை என்ற எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலங்கிறான். ஒரு திமிர், ஒரு ஆற்றல் அப்படி ஏறுறாங்கிறான். இது என் நாடடா, என் அப்பன் நாடடா என்று சொல்லும் போது ஒரு திமிர் ஏறுதுங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்முகல் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. பாடிட்டே இருக்கான் பாருங்க, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு. நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். யாரு? எங்க பாட்டன் பாடினதுக்கு முன்னாடி வச்சா பின்னாடி வச்சா? அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு. வெள்ளக்காரன் இருக்கும்போது காட்டிருந்தா கூட போய் தொலைன்னு சொல்லியிருப்பான். அடிமை இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான், கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அடையில எவன் போன சுடுகாட்டுக்கு? எங்களை தான் அனுப்பிட்ட. இவங்க திட்டங்களை பாருங்க. நெய்தல் மீட்பு இயக்கம், கடற்கரை பாதுகாப்புக்கு, நீண்ட கடற்கரை பாதுகாப்புக்கு நெய்தல் மீட்பு இயக்கம். நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கு கூட சரியா சேர்ந்திருக்காது அந்த இது. நெய்தல் மீட்பு இயக்கம்னா, மீட்பு இயக்கம்னா யார்கிட்ட அடமானம் இருக்கு? மீட்புனா இதை மீட்கணுங்க, நகை 5 பவுன் அடமானம் வச்சுட்டாங்க, அதை மீட்கணுங்க அப்படின்னா என்ன அடமானம் இருக்கு? இந்த கடற்கரை யாரிடத்தில் அவமானம் இருக்கு? அடமானம் இருக்கு. மீட்பு இயக்கம். நாம சொல்றது நெய்தல் படை. என் மீனவ சொந்தங்களின் வாழ்வு பாதுகாப்புக்கு, வாழ்வாதார பாதுகாப்புக்கு படை கட்டுங்கிறோம். அதை விமர்சித்த இவர்கள் மீட்பு இயக்கம், அந்த இயக்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஏன்? கடற்கரை மீட்பை இவர்களிடமிருந்து நாம் செய்ய வேண்டும். அதற்கு அந்த கல்லறைகளை அப்புறப்படுத்த வேண்டும். எப்படி? கடற்கரை மீட்பு இயக்கத்துக்காரர்கள் கல்லறை கட்டி படுத்திருக்காங்க. ஐயோ ஐயோ. இந்த திராவிடங்க இருக்காங்க பாருங்க,
இப்ப பாருங்க, இப்ப இந்த சண்டாளன்னு பாட்டை விட இப்ப பரபரப்பா இருப்பாங்க. அவ பாரதிய பேசுறாப்படியா, பாரதிய பேசுறாப்படியா. இது பாருங்க, ஒரு பக்கம் பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம். பெரியார்னு நம்ம சொல்ல கோவிச்சுப்பாங்க. ஈவேரான்னு சொல்லிருங்களேன். எப்படி நீங்கள் பெற சொல்லலாம்? எப்படின்னா எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லுவீங்க? Tell me. எங்கள் தலைவரை எப்படி சொல்லுவீங்க? மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா? எங்களை போல தேசிய தலைவர் பிரபாகரன் அது வேண்டாம், தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவீங்களா? பிரபாகரன் தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் நாங்க சொல்றோம், ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன், தமிழை சனியன், தமிழை சனியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க, தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இவன் யாரு? பாப்பான். இவன் யாரு? பாப்பான். இவர் யாரு? தந்தை. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டுமிராண்டி. தமிழனை காட்டுமிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் ஒரே ஒரு இனத்தில் தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான்டா இருக்க முடியும். தெலுங்கை சனியன், மலையாளத்தை காட்டுமிராண்டி மொழி, கன்னடத்தை காட்டுமிராண்டி மொழி, எப்படி யாராவது சொல்ல முடியும் மேடம்? சொல்லு. உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவன் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஒருத்தன் இனிது என்கிறான், ஒருத்தர் சனியன் என்கிறான். யாரு உனக்கானவன் என்று பாரு, எவன் தமிழன் என்று பாரு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமமது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்ங்கிறான். ஏன் சொல்றான்? இந்த நிமிஷம் வரை தமிழ் சாதியின் அறிவும் கீர்த்தியும் உலகம் எல்லாம் சென்று பரவவில்லை, உலகமெல்லாம் சென்று சேரவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும், இந்த போன நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்றான் பாருங்க, தமிழின் அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். தமிழின் அறிவொளி இந்த நிமிஷம் வரை மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் சத்தியம் இல்லை, அதுவும் போகட்டும். நாளை வரும் நிமிடம் சத்தியம். என்ன சத்தியம் சொல்றான்? நான் இருக்கிற வரை தமிழை உலகமெங்கும் பரம்பரை செய்வேன், இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள் என்று 1916 ஏப்ரல் 3 சுதேசிமித்திரன் பத்திரிகை எழுதியிருக்கான். இந்த பெயர் கம்பரா எப்படி சொல்றான்? உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். பரவ செய்தான் பாரதி. இப்ப நாம் என்ன செய்யணும்? உலகமெல்லாம் பாட்டன் பாரதியின் புகழ் பரவ செய்யணும். அதான்டா அவனுக்கு நாம செய்யறது. அவ 1 2 இல்ல தம்பி, இது பாரதி ஏன் இவங்க கைவிட்டாங்க? பார்ப்பான். நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க, எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயர் இருக்கு, ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேள்றா. தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று வந்து விடுவான். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே,
தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள் தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். எப்படி வருவார்கள்? தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள். தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது. இதுதான் பிரச்சனை. யார் வர முடியாது? இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது. 3 விழுக்காடு பிராமணன், அவர்கள் மொழியிலே பார்ப்பனன், 30 விழுக்காடு திராவிடன். குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே, என் அன்பு தங்கைகளே தம்பிகளே, குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், குயிலை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம். பூச்சாண்டி வந்து விடுவான், திருடன் வந்து விடுவான், பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோறு ஊட்டுவதற்க அந்த பூச்சாண்டி தான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி. திருடன், திருடன், பார்ப்பன திருடன், பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால், எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று, அவன்தான் ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன், இந்த திராவிட திருடன் தான். எப்படி எப்படி இப்படி தமிழை பாடிய ஒரு திராவிடனை சொல்லு. தமிழ் காட்டு மிராண்டி மொழி இன்னும் 40 ஆண்டுகளா பேசி வாரேன் அப்படின்னா யாரு? நான், எங்க அப்பன், என் பாட்டன், முப்பாட்டன், என் பரம்பரை காட்டு மிராண்டி. உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரின மக்கள் காட்டு மிராண்டி. கப்பலிலே வணிகம் செய்யும் போது நான் கட்டு கொண்டு போன கட்டுமரத்தில் பறக்க விட்ட பாய் துணியை கிழித்து உடையாக கட்டி வந்தாண்டா உலக வரலாறு. நீ என்னைய போய் நாகரிகமற்றவன், எப்படி நாகரிகமற்றவன்? நாங்க வந்தாண்டா உங்களுக்கு பல்லு விளக்கி விட்டோம், நாங்க வந்தாண்டா உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டு விட்டோம், நாங்க வந்தாண்டா படிக்க வச்ச. என்னத்தை படிக்க வச்ச? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகஞ்சிதாமணி, கம்பராமாயணம் இதானே. இவனை எழுதினவனை எவன் படிக்க வச்சான்? இங்க வா. ஏய், பெண்ணிய உரிமை, பெண்ணுமை உரிமை, 300க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். அவளை படிக்க வச்சது யாரு? படிக்க வச்சது யார்? காப்பியங்கள், காவியங்கள் அத்தனையும் பெண்மகளையே காப்பிய நாயகியா வச்சு பாடியவன் அவன் தமிழன். தமிழ் பெருங்குடி மக்களின் 90 விழுக்காடு குல தெய்வங்கள் பெண் மக்கள். என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள். நாங்கள் சைவர்கள் என்று காட்டுவதற்கு திருநீர் மட்டும் தான் பூசிட்டு போனேன். திடீர்னு எங்க பூசாரி வந்து காட்டி பிடிச்சி அழுதுட்டாப்ல. என் தம்பி எல்லாம் இருக்காங்க காரைக்குள்ள. என்னன்னு கேட்டேன். 10 பேரை கூட்டிட்டு வந்து அழுதுட்டாப்ல. அப்ப கனவுல வந்து சொல்லிட்டு இருக்கா, அவன் திருநீர் வச்சு என்னை மறந்துட்டான், என் குங்குமம் இல்லாம போறான். அதுல இருந்து குங்குமம் வச்சுட்டு போறேன். நம்பாம போ. காளி வந்து எனக்கு குலதெய்வம்னா என் குலம் முன்னோன், நான் போற்றணும். அந்த வழியில் தான் பாரதியை நான் போற்றுறேன், என் பாட்டனை நான் போற்றேன். என்னைய நீங்கள் காட்டு மிராண்டி என்று சொல்லுகிற காலத்திற்கு முன்பு எங்கள் பாட்டன் பாடுகிறான். சிங்களம் புட்ககம் சாகவம் ஆகிய தீவு பலவினுக்கும் சென்றே, எப்படி சொல்றான் பாரு. சிங்களம் புட்ககம் சாவகம் ஆகிய தீவு பலவினுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறார். பல நாடுகளை வென்று அவர்களுடைய புலிக்கொடியும் மீன்கொடியும் ஏற்றி பறக்க விட்டவனின் தாய் நாடடா தமிழ்நாடுங்கிறான். நான் யார்? காட்டு மிராண்டி. மறுக்க சொல்லு பெரும் மதிப்பிற்குரிய வரலாற்று பேராசிரியர் ஐயா சுபவீரபாண்டியனை. பேர்லையாவது இருக்கட்டும், நிஜத்தில் சோரபாண்டியன் ஆயிட்டாங்க. அந்த வீரபாண்டியன் கேளு,
ஆல்பர்ட் சுவிசர் அவரை பற்றி அவர் பேசிய குரல் ஒளி பேழை இருக்கா இல்லையா? அவன் 3 துறைகளில் முதுகலை பட்டம் என்று நோபல் பரிசு பெற்றவன், பல துறை பல விருதுகளை பெற்றவன். அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு மருத்துவம் பார்க்க ஆதிவாசிகள் காட்டுவாழ் மக்களுக்கு போகும்போது ஒற்றனோ என்று பிடிச்சு சிறை வச்சுட்டான். சிறை வச்ச பிறகு அவர் சொன்னதாங்க, அவர் கற்பிச்சது தான், இருக்கு இல்லைன்னு மறக்க முடியாது, போட்டால் வரும். சுவிசர் 100 நாள் சிறையில் இருக்கும்போது நண்பன்கிட்ட ஏதாவது படிக்க புத்தகம் கொண்டு வரணும். 3 துறைகளில் பொருளாதாரம், இலக்கியம், இந்த மருத்துவம் இதெல்லாம் பட்டம் முதுகலை பெற்ற ஒரு மேதை உள்ளே இருக்கான். படிக்க புத்தகம் கொண்டானா அவன் ஒரு புத்தகம் கொடுக்குறான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவன் வெளியில் வந்து சொல்கிறான், என் வாழ்விலே மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறியை போதித்த நூலை நான் படித்ததே இல்லை. அந்த நூல் எது? எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய திருக்குறள். இதை யார் சொல்றா? ஐயா தான் சொல்றாப்ல, நம்ம வரலாற்று ஐயா தான் சொல்றாப்ல. லியோ டால்ஸ்டாய் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய மேதை, எழுத்தாளன், இலக்கியவாதி, அவனுக்கு தெரியும் உங்களுக்கு. அண்ணல் காந்தியடிகளும் அவர் நண்பர்கள். பலமுறை இருவரும் கடித தொடர்பு கொண்டு உறவு வைத்துக் கொள்வார்கள். பலமுறை லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதம் வருது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வருத கடிதங்கள்ல அன்பு, பரிவு, இரக்கம், கருணை என்ற சொற்கள் அதிகமாக பரவி இருக்கு. அவ்வப்போது எழுத்துக்கள் கண்ணீர் துளியால் நனைந்திருக்கு. காந்தி திருப்பி எழுதுறாரு, என்ன டால்ஸ்டாய், உங்கள் கடிதத்திலே அன்பு, பரிவு, இரக்கம், கருணை இந்த வார்த்தையெல்லாம் அதிகமாக பரவி கிடக்க அது காரணம் என்னன்னு. அதெல்லாம் தெரியல காந்தி, நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன், படித்ததுலேருந்து எனக்குள்ள இப்படி ஒரு தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த நூல் என்ன அப்படின்னு தேடி தெற்கா உங்கள் நாட்டில், தமிழ்நாட்டில் இந்த திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் நூல்னு காந்தி வாங்கி படிக்கிறார். அவர் இந்தி பதிப்பை படிக்கிறார், ஆங்கில பதிப்பை படித்து அதுக்கு பிறகு அவர் கடைசியாக படித்து காந்தியில் இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும், திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலே ஒரு முறை படிக்க வேண்டும் என்று ஆனால் காந்தியடிகள் சொன்னது. இதையும் கற்பித்ததார் ஐயா வரலாற்று பேராசிரியர் தான். இவர்கள் எல்லாம் தமிழை சனியன், தமிழ் சனியன்ல என்ன இருக்கு என்று கேட்கும்போது ஏதோ பண்ணிக்கலாம்ங்கிறானே பண்ணி என்று பேசினதற்கு இதுக்கு என்ன கருத்து இருக்கு? இதுக்கு என்ன கருத்து இருக்கு? வேலைக்காரிட்ட கூட ஆங்கிலம் பேசு, ஆங்கிலத்திலே படி. இது ஐயா பெரியார். ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார். தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர்பற்று போனார். யார் பாடுறார்? இந்த கிருக்கே, நம்ம கிருக்கே. இவர் பேசுறதுக்கு முன்னாடி பாடிட்டான், ஆங்கிலம் ஒன்றே கற்றார், அதற்கு ஆக்கையோடு உயிரை ஆவியும் விற்றார். தாங்களே அந்நியரானார், இனத்திரிவு, இனமாற்றம், செல்ல தமிழ்னு போடுறான்டா, செல்ல தமிழின் தொடர்பற்று போனார்ன்றான். தமிழன் சொல்றான்டா, வானளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, வான் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, எங்கள் தாய் எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவென்றான். தமிழ் சனி என்பது அடிக்கிறான் பாரு, சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல, அதை தொழுது படித்திரடி பாப்பாங்கிறான். யாரு எங்களுக்கான ஆளு? யாரு எங்க ஆளு? நீ விட்டு பிறந்த மரமலடிகளை விட்டாய், கேபி விஸ்வநாதத்தை விட்டாய், அண்ணல் தொங்கவை விட்டாய், இளங்கோவடி என்ன சொல்றது திருவிக்காவே விட்டாய், எல்லாரையும் விட்டுட்டு தான் போன. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை திருப்பியும் பதிவு பண்றேன். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். முற்போக்கு, கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு. என்ன உங்க பகுத்தறிவு? கோயிலுக்குள்ள வராத தீட்டு, கோயிலுக்கு போகாத அறிவட்டதனம், முட்டாள்தனம்.
சுத்தமாக என்னை கோயிலை விட்டு வெளியேற்றிட்டேன். கோயில் எனக்கு வழிபாட்டுத்தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம். என்னுடைய வரலாற்று குறிப்புகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் எல்லாம் அந்த சோகத்தில் தான் இருக்கு. என்னை வெளியேற்றிட்டேன். தாய்மொழியிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேறிவிட்ட இனம் எப்படி வாழும்? எப்படி வாழும்? கோயிலிருந்து நேர வெளியே வந்தேன், கூட்டிகிட்டே வந்தேன். அது பகுத்தறிவில்லை, அது பகுத்தறிவில்லை, அது முட்டாள்தனம். கடவுளை நம்புகிறவன் முட்டாள், வணங்குறவன் காட்டு மிராண்டி. இப்படியே கூட்டிகிட்டு வந்து எங்கே விட்ட? கடற்கரையில் புதவலிக்கு முன்னாடி நிறுத்திட்டேன். கட்டடிச்சு அப்படியே பாடிட்டு இருக்கான். கோயிலிருந்து கூட்டிகிட்டு வந்து புதவலிக்கு முன்னாடி விட்டு விழுந்து கும்பிடு, மாட்டிக்கால் கும்பிடு, அதுக்கு வடை வை, அதுக்கு என்ன சொல்கிறது, செய்தித்தாள் வை, பகுத்தறிவு. காஃபி காஃபி குடிக்க பகுத்தறிவு. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகான். பல ஆயிரம் வேதம் அறிவொன்று தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. வேடனை காடனை மாடனை போற்றி மயங்கும் மதியிலிகான். எதனூடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ. சுத்த அறிவொன்றே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். யார்? இந்த பைத்தியக்காரன். இதை தாண்டி நீ எனக்கு பகுத்தறிவு, இறை மறுப்பு கற்பிச்சிட்டியா? என்ன சொல்? தெய்வம் நீ என்று உணர்கிறான். தெய்வம் நீ என்று உணர். 38 வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்க பாருங்க, எப்படிப்பட்ட பிறப்பு பாருங்க. உலகத்தில் நீங்க அவனை மாதிரி ஒருத்தனை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சுங்க, எல்லாருமே கடவுளுக்கு முன்பு, தெய்வத்திற்கு முன்பு, இறைவனுக்கு முன்பு போய் நின்று எனக்கு நல்ல புத்திய கொடுந்தாங்க கேட்டிருக்கான். எவனையாவது எடுத்து பாரு உலகத்தில், ஒரே ஒருவன் தாங்க. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நிறைய அறிவை எனக்கு ஏன் கொடுத்தா நீ? கேட்டவன் உலகத்திலே ஒரே ஒருவன் தான், அது நம்ம பாட்டன் பாரதி தான். பேசியபடி வாழ்ந்தவன். நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கெல்லாம் போடா, நம்ம பாட்டை உட்காந்துருப்பான், தாத்தா உட்காந்துருப்பான், நம்ம பாட்டி நிற்கும்டா. நம்ம தாத்தா உட்காந்துருந்தா அப்பத்தா நிற்கும்டா. பாரதி வீட்டுக்கு போடா, செல்லம்மா உட்காந்துருப்பாடா, பாரதி நிற்பான்டா. செல்லம்மா நாற்காலியில் உட்காந்துருக்கும், பாரதி அப்படி நிற்பான். அவனை மாதிரி ஒரு சேட்டக்காரனை, முற்போக்காரனை நீங்க பார்க்க முடியாது. அவன் யார்? யார் அவன்? அவன் இன்னொரு வைகுந்தர் வள்ளலார். அவன் எதிர்ப்புரட்சியாளன். இந்த சமூக கட்டமில்லைனா அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன், வெந்து தனிந்தது காடுன்னு பாடுறான். ஏண்டா வேரில் வைக்கல? ஏண்டா கிளையில வைக்கல நெருப்ப? ஏன் பொந்துல வச்சான்? பொந்து எப்ப வரும்? இத்து உத்து போய் பட்டு போன மரத்தில் தாண்டா பொந்து வரும். அங்க வச்சங்கிறான். பழமை வாதம், மூட பழக்க வழக்கங்கள், கேடுகட்ட நம்பிக்கையில் வச்சு கொடுத்துட்டாங்க. அதான்டா பாரதி. அவன் தான் பாரதி. என்ன அக்ரகாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, அவ்வளவுதானே. இந்த கழுதை தூக்கி நான் வரேன். அவன் தான் எதிர்ப்புரட்சியாளன். டே, உலகத்தில் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது, சாதி மாறிக்கொள்ள முடியாதது. சாதி மாறாது. கிறிஸ்தவனா இருக்கிற நான் இஸ்லாமிய மாறலாம், இந்தா இருக்கிற நான் கிறிஸ்தவனா மாறலாம். ஆனால் பறையனா இருக்கிற நான் ஐயனாக முடியாது, தேவரா இருக்கிற நான் தேவேந்திரா முடியாது, தேவேந்திர இருக்கார் தேவராக முடியாது, படையாச்சி இருக்கிற நான் ஆக முடியாது. சாதி மாற முடியாது. உலகத்திலே ஒரே ஒருவன் தான்டா சாதியவே மாத்திரமே, பாரதி மட்டும்தான்டா. வரை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூலை போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான். யார் இந்த பூணூலை கேட்டதென்று கேட்டால் சுப்பிரமணிய பாரதி போட்டான்னு சொல்றான்னு சொன்னவன் அவன் தான். இவன் நமக்கு சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அப்படி பாடுறாம்பர். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுத்த உனக்கு அவன், இவர்களுக்கு பாப்பான். சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இச்சென்மை உண்மையர் தேசத்தில் எதினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிற. எல்லாரும் ஒன்றாங்க.
அவன் யார் உனக்கு? பாப்பான். ஏன் அவன் பாப்பான்? எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனாலேயே பாரதி ஒரு பாப்பான். தம்பி, இது தொடக்கம்தான். இது ஒன்லி பிகினிங். ஜஸ்ட் ஃபார் அன் ட்ரெய்லர். ஜஸ்ட் ஃபார் அ ட்ரெய்லர், முன்னோட்டம். நான் ஏற 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 பாரதி உலகம் முழுமைக்கும் ஏறிக்கொண்டே இருப்பான், பரப்பிக்கொண்டே இருப்பான். இந்த பேசணும்லாம் பார்த்தீல, பேசணும்லாம் பார்த்தீல. தம்பி ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றான், விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு. இங்க விதைத்தவனும் உறங்கல, விதையும் உறங்கல. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். போ போ. நீ பாரதிய பாட வேண்டாம், பாரதாசனையே பாடுறது இல்லையே. ஏன் ஏன் தெரியல? சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுட்டான். யாருக்கு? அவனுக்கு எதிராக தான் கொட்டிட்டு போயிட்டான். அதனால கைவிட்டாங்க. அவங்க ஒரு காலத்தை கண்டிருக்காங்க பாருங்க. வருவான்டா ஒருத்தன், வருவான். வேலு நாச்சியாரும் மருதுபாண்டியரும் பிறந்த மண்ணில் இருந்து ஒருத்தன் வருவான்டா. வாழும் வேறும் இருந்த போர் புனிதத்தில் வேலெடுத்து விளையாண்ட முன்னோர்களின் வழியிலே சொல்லெடுத்து விளையாட ஒருத்தன் வருவான்டான்னு அவன் தெரிஞ்சிருக்கு. என்ன கதை இது? எல்லாம் மூடி விட்டு போயிடலான்னு நினைச்சான். அவர்தான் பாரதி தமிழை பாடினான், தமிழிலேயே பாடினான், தமிழாகவே வாழ்ந்தான் பாரதி. தமிழர்கள் நாங்கள் போற்றாது வேறு யார்? ஒளி படைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களி படைத்த மொழியினாய், கடுமை கொண்ட தோழினாய், தெளிவு பெற்ற மதியினாய், சிறுமை கண்டு பொங்குவாய், எளிமை கண்டு இறங்குவாய், ஏறுபோல் நடையினாய், வா வாங்குறான். உலகத்தில் எந்த கவிஞனாவது செய்வானடா? உடலினை உறுதி செய்கிறான்டா எடுத்தவனை. உடலினை உறுதி செய். சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய். சாவதற்கு அஞ்சேல். இதாண்டா உலகம் பிறக்க தத்துவம். அதாண்டா தலைவர் கற்பிக்கிறார். சாக பயந்தவன் சரித்திரமாகிறான், சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான். அது அவன் என்ன சொல்றான்? ரெண்டே வார்த்தையில, சாவதற்கு அஞ்சேல், சரித்திர தேர்ச்சிகொள், சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேல்ங்கிறான். சாக பயப்படாதாங்கிறான். அவன் வேற என்ன சொல்றான்? மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. மரணத்திற்கு அஞ்சாமல் மரணத்துக்கு துணிந்து நிற்பவன் எவனோ அவனே வரலாற்றில் மாவீரனாகிறான். அதை அவன் அப்படியே சொல்றான் பாரு. சாவதற்கு அஞ்சேல், சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேங்கிறான். எனக்கு என்ன சொல்றான்? கத்தி பேசுவார்கள், சீமானும் தமிழும் கத்தி பேசுவார்கள். அவன் தான் கத்து கொடுத்துட்டு போனான். என்ன சொல்றான்? வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான். எப்படி வீரியம் பெருக்குனா? எப்படி போட போய் காலையில் 2 மணி நேரம் ஜிம்முக்கு போட, அடிடா 1/2 கிலோ மாட்டுக்கறியை போடுற, போடு தூக்குடா, ரெக்கை தூக்கி கிளம்புடா, வீரியம் பெருக்குடா, வெடிப்புற பேசுறாங்கிறான். அவன் பின்னாடி வந்து என்ன சொல்றான்? சங்கே முழங்குங்கிறான். சங்கே பேசு, சங்கே முழங்கு. நோ நோ முழங்கு. எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அதான்டா முழங்குறோம். விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கு தம்பிகளே, வேறுபாடு இருக்கு. அவன் ஏன் பாரதியை நாங்க போற்றுறோம்? அன்பு தம்பி தங்கைகளே, வருங்கால தலைமுறை பிள்ளைகளே, தமிழ் இலக்கிய உலகம் வறண்டு போயிடுச்சு, ஒரு பெரும் வறட்சியை கண்டுருச்சு.
சங்க இலக்கியங்கள் கடந்து பிறகு பக்தி இலக்கியமாக மாறி பெரிய புராணம், திருவாசகம், இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள், திருப்புகழ் இதெல்லாம் இப்படி வந்துகிட்டு இருந்த காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் வறண்டுருச்சு, ஒரு தொய்வுட்டுச்சு. விஜயநகர நாயக்க மன்னர்கள் வந்து விஜயநகர பேரரசை நிறுவிய பிறகு சுத்தமா வறட்சி விட்டுச்சு. அந்த நேரத்தில் வறண்ட நிலத்திற்கு துளி நீரா வரல, பெரும் மழையா வந்தவன் நம்முடைய பாட்டன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகம் மரணித்து போன காலகட்டத்தில், உறைந்து போய் கிடந்த காலகட்டத்தில் ஒரு பெரும் பாய்ச்சலை புகுத்தியவன் பெரும்பாவளன் பாரதி, நம் பாட்டன். புதிய நடை, புதிய சந்தம், புதிய கருத்து, புதிய வார்த்தை சொற்றொடர் போட்டு தூக்கி தள்ளிட்டான். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதனும் யாங்கேனும் பிறந்ததில்லை. அதை நம்ப மாட்டீங்களா? அடுத்தவரைய போடுற உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். டேய், நான் வீமனுக்கு பெருமைக்கு பேசுறடா, புகழ்ச்சி இல்லை. ஊமையராய், செவிடர்களாய், குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளீர், சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீருங்க. அதனால்தான் அவன் பிள்ளைகள் தமிழை முழங்கி வருகிறோம். தமிழ் எங்களுக்கு பேச்சல்ல, தமிழ் எங்களுக்கு மூச்சு, தமிழ் எங்களுக்கு உணவல்ல, வேலை வாய்ப்பல்ல. படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? இல்லை, தமிழ் எங்களுக்கு உயிர் என்பதை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு போய்த்தார்கள். எங்கள் தமிழ் யாரையும் பகைக்க சொல்லாது, பகைக்க சொல்லி தராது, ஆனால் பகையை வெல்லாது விடாது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். தமிழ் தாய் பேரன்பு மிக்கவள். அவளுக்கு அழிக்க தெரியாது, ஆக்கத்தான் தெரியும். அன்பை கற்பிப்பால், அறிவை போதிப்பால். அந்த தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இன வெறியர்கள், இன சாவனிஸ்டுகள், பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள். நீ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க, நான் ஒரு பக்கம் ஏறி போயிட்டே தான் இருக்கேன். 8 16 16 32 எவ்வளோ காலம் ஆயிரும் தம்பி? சீமான் என்ன பண்ணிட்டான்? சீமானுக்கு டே தமிழின் இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழர் நில அரசியல் வரலாற்றில் பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழித்தது நாம் தமிழர் கட்சி. வாக்குக்கு காசு கொடுத்தால்தான் வாக்கை பெற முடியும் என்ற நிலையை மாற்றி 36 லட்சம் வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி. வழி வழியே வருகிற வாரிசுகள் அவர்கள் தான் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் தமிழர் நாட்டிலே அரசியல் செய்து வளர முடியும் என்று காட்டியது நாம் தமிழர் கட்சி. கூட்டணி வைக்காமல் வெல்ல முடியாது, இந்த சொல்லை கொள்ளாது நாம் தமிழர் கட்சி ஓயாது. தனித்து நின்று வென்று காட்டும் கட்சியா தான்டா நான் தனி கட்சி. ஆனா கூட்டணியா உலகத்திலே நான் தான்டா பெரிய கூட்டணி. 8 கோடி மக்களோடு இணைந்து நிற்கிற பெரிய கூட்டணி. யாரெல்லாம் என் கட்சியில் கூட்டணி? ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவன் என் கூட்டணி. அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான மனநிலை கொண்டவன் என்னுடைய கூட்டணி. பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக துடிப்பவன் என்னுடைய கூட்டணி. பெரிய கட்சி கூட்டணி நான் தான் வச்சிருக்கேன். காற்று நஞ்சாக கூடாது, நீர் நஞ்சாக கூடாது, உணவு விஷமாக கூடாது என்கிற ஒவ்வொரு எண்ணம் கொண்ட ஒவ்வொருவனும் என் கூட்டணி. என் கூட்டணி சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவாரா. சரியானவர்கள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வென்றே தீர்வோம். பாரதி சொல்றான்ல, குடலினை உறுதி செய், ஏறு போல் நட, நேர்வட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். இந்த தேர்தலை அடிக்கிற அடியில நினைக்கிறது முடியும். அவனை மாறி அவனை மாறி அவன் பார்க்கணும் திமிரா இருக்கு. நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை,
நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. யாருக்கு? பெண்ணுக்கு பாடுறாங்க. பெண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அப்படி தலை குனிஞ்சு நடக்கணும். சீ, நிமிர்ந்த நன்னடை அடிப்போ. ராணுவ பேரணியில பெண் ராணுவ வீரர் போற மாதிரி போ. நேர்பட பேசு. அதான் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. அது வேண்டுங்கிறான் பெண்ணுக்கு. பெரியார் தான் பெண்ணியத்துக்கு பேசினாரு, பெரியார் தான் சமூக நீதி பேசினாரு. அது சமகால நீதியா இருக்குது. ஒரு நீதி இங்க இல்ல. உனக்கு என்ன சமூக நீதி இருக்கு? சாதி வாரி கணக்கெடுப்பு எடு. அதை எடுக்க துப்புள்ளாத நீதிக்கு சமூக நீதி போயிட்டு இருக்க. எதுக்கு சனாதனம் சனாதனம் பூரா குருமார்களையும் கூட்டு கால கழுவி தண்ணியை குடிக்கிறீங்க. நீ என்னத்துக்கு சனாதனம் பேசி தெரியுத? எதுக்கு பேசி தெரிய? நேர்பட பேசுன எப்படி வாழ்றியோ அப்படி பேசுன்றான். அதுக்கு உனக்கு ஏதாவது இருக்க? சும்மா சாதிவாரி கணக்கெடுப்புனா அங்க சமூக நீதிக்கு திராவிடம் என்றால் சமூக நீதி என்னன்னு சொல்லு. இந்த இடத்துல சமூக நீதி நிலைநாட்டிருக்கோம்னு சொல்லு. சொல்லு பாப்போம். ஒண்ணும் கிடையாது. பெரியாரோட பெரிய பெரியார்லாம் எங்க முன்னோர்கள் இருக்கான்பா. அவர் பகுத்தறிவின் தந்தைங்கிற பாட்டை இருக்கான் எனக்கு அயோத்தியாச பண்டிதர். அவர் பொது உடைமைங்கிற பொது உடைமை சித்தாந்தத்தை சிங்காரவேலர் தான் கத்துக்கிட்டேன்னு பெரியாரே ஐயா பெரியாரே சொன்னது இருக்கு. அங்க ஒரு தாத்தா இருக்கான் எனக்கு பாட்டே இருக்கான் சிங்காரவேலர். அங்க ஒரு தாத்தா இருக்கான் சிவானந்தம்னு. என்னடா எங்க முன்னோர்கள்ட்ட நீ குறை கண்டுட்ட? இதுதான் கொள்கை, இதுதான் அடையாளம். பெரியாரும் பேசினார், பெரியாரும் போராடினார். எதிர்க்கவில்லை, ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கவில்லை, கடுமையாக எதிர்க்கிறோம். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே பெரியாரும் ஒரு 100 மீட்டர் பயணம், அவ்வளவுதான். அவரே தான் பாதை, அவர் தான் 8 வழி சாலை, அவரே தான் 18 வழி சாலை என்றால் தம்பி மோதல் நடந்துருச்சு. பெரியாரின் கைத்தடியா, பிரபாகரனின் துப்பாக்கியா தான் சண்டைங்க. ஏத்து பைசா ஆகுன்னா பெரியார் தூக்கிட்டு வருது. நானும் பொறுத்து சைத்து பார்த்தேன். 15 ஆண்டுகள் அங்கே கழிச்சிட்டான். அதனால நமக்கு அது சரியா வராது. நான் நடந்து வந்த பாதையை வேலிமொழி வெட்டி சாத்த சரியா இல்லை. நான் பேசுனது கேட்டு பல பேர் மாதிரி பெரியார் ஆளானவெல்லாம் இருக்கான். நீ அதை பேசி ஆம், நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. அது பெரியார் எடுத்துருவார், பெரியார் தான் பத்தி கவலைப்படாத. தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டார். இங்க ஒரு தாத்தா இருக்கான், கிளம்பி வாரான். அது வரைக்கும் நல்லா தான் பாடிட்டு இருக்கான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. நல்லா கேட்டுக்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே. தாயை பழித்தவனை, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதேன்ட்டான். இப்ப நாங்க பெரியாரை விடுறதா வேணாமா? அங்க போயிட்டு டெல்லியில போயிட்டு இப்ப தமிழ் இந்தியாவின் மொழியில் மூத்த மொழி, உலக மொழிகளின் மிக தொன்மையான மொழி, ஆதி மொழி எல்லாம் பேசுறது. பாராளுமன்ற கட்டடத்தில் வாசல்ல இந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ்ல கல்வெட்டு இருக்கு. ஏன் என்னரும் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டில் என்று பேச துப்புள்ளதை நீங்க தாய்மொழி உயர்வை பற்றி பேசுகிறீர்கள். தமிழ் உலகத்தின் மூத்த மொழி என்று பேசுகிறீர்கள். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று நாட்டின் பிரதமர் ஐயா மோடி அவர்களே சொல்கிறார்கள். அந்த மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? பெருமக்களே, நீங்கள் ஐயா பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதற்கு உங்கள் கருத்து என்ன? இதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? எதிர்க்கிறீர்களா சொல்லுங்கள். எந்த இடத்தில் நீங்கள் சரியாக இருந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
அவன் பாரதி என்பவன் ஒரு நாளில் பேசி அவனுடைய புகழை போற்றிட முடியாது. எல்லாவற்றையும் தன்னுடைய 38 ஆண்டுகளுக்குள், அப்படின்னா அவன் எப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பாக்கள் எழுதுகிற ஆற்றப்பட்டவன். அந்த அவனும் நம் தாத்தன் சோமசுந்தர பாட்டன் சோமசுந்தர பாரதியும். பாரதி என்றால் பாக்களில் ஆளுமை செலுத்தவன், வல்லவன் என்று பொருள். இவன் பேரு சுப்பையா சுப்பிரமணிய பாரதி, அவர் சோமசுந்தர பாரதி. அவர் அரசியலுக்கு வந்ததுனால பாரதி அளவுக்கு புகழ் வரல. 2 பேருமே ஆகப்பெரும் பாவலர்கள். 2 பேருமே படிக்கிற காலத்தில் சம அளவில் புகழ் பெற்ற பாக்களை ஏற்றக்கூடிய பாவலர்களாக இருந்திருக்கிறார்கள். 38 வயதுக்குள் இவ்வளவு. பாரதி கிட்ட போய், பாரதி நீ ஏன் வந்து நீ எல்லாத்தையும் பாடினியே பாரதி, நீ ஏன் தாலாட்டு பாடல? குயில் பாட்டு பாடுறான், குழந்தைக்கு பாப்பா பாட்டு பாடுறான், தாலாட்டு ஏன் பாடவில்லை பாரதி? அது விழித்துக் கொண்டு இருப்பவனுக்குத்தான் உறங்க வைக்க தாலாட்டு தேவை. ஆனால் எண்ணின மக்கள் பல ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருப்பதால் அவர்களை எழுப்புவதற்கு எழுச்சி மிக்க புரட்சி பார்க்க தான் தேவைன்னு ஒரு தாலாட்டை பாடாதவன் பாரதி பாடல. பாரதிக்கு பிறகுதான் பாரதிதாசன், அதற்கு பிறகுதான் தனித்தமிழ் பாவலர் பெரும்பாவலர் நம்முடைய தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்தனார் போன்றவர்கள்லாம் பாரதியின் வழித்தோன்றர்கள் தான். ஒரு புது ரத்தம் பாய்ச்சியவன். அதான் கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு, களை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் களை நீக்கி வடித்த கவிஞன் பாரதின்னு சொல்றது காரணம் தான். இது அடுத்து அவங்க எப்படி பந்து போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப தயாராகி அடுத்த அடியை போடணும். இப்போ ஏன்னா நாம ஒரு சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். உங்களை ஏன் நான் திட்டணும்? உனக்கு யாரை பிடிக்கல சொல்லு, உனக்கு யாரை பிடிக்கல அவனை புகழ்ந்துடுறான், அவ்வளோதானே. பெரியார் ஒழிக்க கிடையாது, பிரபாகரன் வாழ்க, திராவிடம் ஒழிக்க கிடையாது, தமிழ் தேசியம் வளர்க வெல்க வாழ்க, இந்தி ஒழிக்க கிடையாது, தமிழ் வாழ்க வெல்க வளர்க, அவ்வளவுதானே. நீ சாகணும்னு நியாயம் போறோம்னா வாழணும். நீ தோக்க வேண்டும் என்பதல்ல எங்கள் கொள்கை, நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் கோட்பாடு. நான் வளர வளர நீங்க கீழே போயிடுவ, அவ்வளவுதானே. இப்படி திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆடார்கள் என்று தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். பார்த்திருக்க அந்தல சிந்தலைய நான் வேணாம்னு விரட்டி விடுற 2 சேர்த்துக்கிட்டு 2 கூட்டிக்கிட்டு நீ 20 பேரை கூட கொண்டு 20 பேர் வந்து விட்டார்கள் கூண்டோட காலி அப்படின்னு. என்ன கிளிக்குண்டா எலிக்குண்டா என்ன கொண்டு வச்சிருக்க? அதை மணிக்குண்டில் நின்று பேசி கேட்கிறேன் நான். என்ன கொண்டு நீ வச்சிருக்க? என்ன கொண்டு வச்சிருக்க? என்ன கொண்டு? தம்பி, நீ வரலாற்றில் நீ செய்கிற ஒரே ஒரு நல்ல காரியம் எனக்கு இது, அதுக்கு நன்றி, கோட்டான கோடி நன்றி ஏசப்பா அப்படி மாதிரில நன்றி, கோட்டான கோடி நன்றி. ஏன்னு கேள்ல, என்னால் செய்ய முடியாத நீ செய்கிற. அதுக்கு அதிகாரிகள், ஐஎஸ் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் போட்டு என்னை சிதைக்கிறதா நினைத்து நீ செதுக்கி கொண்டிருக்க. இந்த பொங்கலுக்குள்ள எல்லாத்தையும் வெள்ளையடிச்சு என் வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாயின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி தம்பி. என்னை 2 வெட்டி பிளந்தாலே ஒழிய என் கட்சியை பிளப்பது, சிதைப்பது, கரைப்பது ஒரு கைவினை கலைஞன் 1000 பொம்மையை செய்ய முடியும். 1000 பொம்மை சேர்ந்து ஒரு கைவினை கலைஞனை செய்ய முடியாது. அதை கவனிச்சுக்க. அவர் போயிட்டா அவ்வளவுதான். இங்க ஒருத்தர் வந்தா வாங்க நன்றி, போங்க ரொம்ப நன்றி. இதுதான் எங்களுடைய கோட்பாடு. சும்மா போட்டு ஏதாவது ஒன்று சிதைக்கிறோம் ஆடியோ வெளியிடுறது, வீடியோ. என் தம்பி சொன்னான்ல, நீ எல்லாத்தையும் வெளியிடு. இன்னும் 1.5 ஆண்டு கூட இல்லை, ஓராண்டு தான் இருக்கு. பார்த்துக்குருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2026
படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கோட்பாட்டை வைத்து பாட்டன் பாரதியின் பேரனும் பேத்திகளும் களத்திலே பாய்கிறோம். சமரசமில்லாத சண்டைக்காரன் பிரபாகரனின் பிள்ளைகள் தேர்தல் களத்திலே ஒரு புரட்சிகர அரசியல் போருக்கு தயாராகி வருகிறோம். பாரதி சொல்றாள், அச்சம் தவிருங்கிறான்ல தம்பி ஸ்ரீதர் சொன்ன மாதிரி, அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லைங்கிறான். அஞ்சாத பரம்பரையில் வந்தவன். அதேதான் எங்கள் தலைவன் கற்பிக்கிறான். அச்சத்தை கைவிடு, இல்லையில் உன் லட்சியத்தை கைவிடுங்கிறான். தோற்று போனால் நீ மாற்ற வேண்டியது பாதையைத்தானே உரிய லட்சியத்தை அல்லங்கிறான். நாங்கள் பாதையை மாற்றி 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 பயணிப்போமே ஒழிய லட்சியத்தை ஒருவதும் கைவிடப் போவதில்லை. பெரும்பாவளன் நம்முடைய பாட்டன் பாரதிக்கு நாம் அவனுடைய பெரும்புகளை போற்றுகிறோம். இது ஒரு தொடக்கம்தான். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல நிகழ்வை நிகழ்த்த நான் துடிப்பேன். அது நிகழாமல் போகிறது. எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு அவளுடைய புகழை போற்ற ஒரு கூட்டம் நடத்தணும் நினைப்பேன். அந்த நேரத்தில் அனுமதி தரமாட்டார்கள், மறுப்பார்கள். ஆனால் வருகிற 28ஆம் தேதி நம்முடைய பெருகதி அப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா நம்மாழ்வாருடைய பெரும்புகள் போற்றுகிற பெருங்கூட்டம் ஒரத்த நாட்டிலே நடக்க இருக்கிறது. வேளாண்மையின் அவசியத்தை, உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தலைப்பிலே நாம் அங்கே மாபெரும் கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். என் அன்பு உறவுகள் அனைவரும் வந்து நம்முடைய அப்பாவின் பெரும்புகளை போற்ற கூடுவீர்கள் என்று நம்புகிறேன். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு நாம் வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் ஒரு உறுதியேற்போம். அவன் கண்ட கனவு அதை நிறைவேற்ற வேண்டும். திசையெல்லாம் உலகமெல்லாம் தமிழோசை பரவும் வகை நாம் செய்தல் வேண்டும். தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்ய வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதிக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் ஒரு பேரனாக, ஒரு தமிழ் மகனாக நான் பெருமிதமும் திமிரும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.